இன்னைக்கு நம்ம கௌரி சமையலறையில பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போறோம். இட்லி, தேங்காய் சட்னி, கார சட்னி. சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சட்னிலாம் சின்ன டிப்ஸ், மாவுக்கு இட்லி பானை செலக்ட் பண்ற டிப்ஸ் அதெல்லாம் இந்த வீடியோல சொல்லுவாங்க. கார சட்னிக்கு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன். ஒரு 2 கட்டி உரிச்சு வச்சிருக்கேன். இந்த கப்ல 1 கப்பு பூண்டு, அதே அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 12 ல இருந்து 15 வரமிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். இப்ப நீங்க பூண்டு டாமினேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பூண்டு அதிகமா எடுத்துட்டு வெங்காயத்தை கம்மி பண்ணிக்கலாம். வெங்காயம் டாமினேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வெங்காயம் அதிகமா எடுத்து பூண்டு கால்வாசி மட்டும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு எல்லாமே சரிக்கு சரி போடுறேன். இது எப்படி காம்பினேஷன் மாத்தி பண்ணாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லா இருக்கும். நல்லெண்ணெயில வந்து மிளகாயை போட்டுக்கலாம். அது பொரியும் போது சுருண்டு வெங்காயம் நல்லா ஹையே வச்சு ஒரு 4-5 நிமிஷம் இந்த கலர் மாறி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த கார சட்னி வந்து பூண்டு வெங்காயம் ரேஷியோ முதல்ல சொன்னல எப்படி வேணா மாத்திக்கலான்னு. அதே மாதிரி நீங்க வரமிளகாயும் நல்லா காரமா சாப்பிடுவீங்கன்னா 20-25 மிளகாய் கூட நீங்க போட்டுக்கலாம். ஆனா பூண்டுலயும் வெங்காயத்துலயும் ஒரு காரத்தன்மை இருக்கும். அதனால நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா மிளகாய் 4 வதக்கிட்டு அந்த வதக்குனதுக்கு அப்புறம் ஒரு 4 மிளகாய் தனியா எடுத்து வச்சுட்டு ஆட்டுங்க. ஆட்டிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடிஷ்னலா வேணும்னா அப்பத்திக்கு நீங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நிறுத்திக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி இந்த கார சட்னி வந்து நம்ம பச்சையா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு அந்த சட்னியை வந்து வதக்கி விடுறது, அதுவும் ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. இப்ப வெங்காயம், பூண்டு, வரமிளகா, புளி, உப்பெல்லாம் போட்டு பச்சையா வதக்காம அரைச்சிட்டு நீங்க எண்ணெயில கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சு இந்த அரைச்ச சட்னி அதுல போட்டு அதுக்கப்புறம் அது ஒரு கொதி விட்டு இறக்கிக்கிறது, அப்படியும் பண்ணலாம். இப்ப நல்லா வதங்கி வந்துருச்சு. ஹைலியே தான் நான் செஞ்சேன். இப்ப இந்த புளியை சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம், காரம் இது எல்லாமே உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா இனிப்பு, புளிப்பு, காரமா பிடிக்கும்னா வெல்லம் அதிகமா கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். இப்ப இது ஆறினோடனே மிக்சியில போட்டு நல்ல ஒரு நைஸான சட்னியா அரைச்சிடலாம். தேங்காய் சட்னி பார்க்கலாம். விதவிதமா தேங்காய் சட்னி அரைக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு 4-5 விதமா தேங்காய் சட்னி வீடியோ போட்டிருக்கேன். ஒரே வீடியோல 4 டைப் எப்படி அரைக்கிறதுன்னு. அந்த லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாம். பிறகு ஒரு 1.5 கை அளவுக்கு தேங்காய் போடுறேன். தேங்காய் சட்னிக்கு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் நல்லா டேஸ்டியா இருக்கும். இல்ல நீங்க துருவி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கீங்கன்னா கொஞ்ச நேரம் எடுத்து வெளியே வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் அரைச்சிங்கன்னா அது நல்லா இருக்கும். பொட்டுக்கல்ல, உடைச்ச கல்லன்னு சொல்லுவாங்க. இது ஒரு 2 பிடிச்ச கைப்பிடி போடுறேன். இந்த தேங்காய் பொட்டுக்கல்ல ரேஷியோவும் அப்படிதான், சரிக்கு சரி போடலாம். தேங்காயில பாதி அளவுக்கு போடலாம். அந்த மாதிரி மாறும்போது டேஸ்டும் அந்த கலரு அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே மாறி கொடுக்கும். நிறைய தேங்காய் போட்டுட்டு சும்மா கொஞ்சமா பொட்டுக்கல்ல போட்டு அரைக்கலாம். நீங்க ஒவ்வொரு நாளைக்கு மாத்தி மாத்தி செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்கும்னு தெரியும். அது மட்டும் இல்லாம இட்லிக்கு ஒரு மாதிரி ரேஷியோ, கோதுமை தோசைக்கு ஒரு மாதிரி ரேஷியோ, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும், அதாவது மில்லட் தோசைக்கெல்லாம் வரமிளகாய் போட்டு அரைச்சா நல்லா இருக்கும். அப்படி ஒவ்வொரு விதமா இருக்கு சட்னி. இதுல ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துறேன். ஒரே ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 1/4 இன்ச் சைஸ்க்கு இஞ்சி, ஒரே ஒரு பல்லு பூண்டு, 2 கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன் நான். இதே பாத்தீங்கன்னா பெங்களூர் சைட்லாம் ஒரு இட்லிக்கு தண்ணியாட்ட ஒரு சட்னி கொடுப்பாங்க. அதுல வந்து கொத்தமல்லி நிறைய போடுவாங்க. இப்ப தேங்காய் போட்ட அளவுக்கே கொத்தமல்லியும் போட்டு அரைப்பாங்க. அது சட்னியே கொஞ்சம் கிரீனிஷா வரும். டேஸ்டும் அது டிஃபரெண்டா நல்லா இருக்கும். எப்பயுமே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பீஸ் வெங்காயம், ஒரு பல் பூண்டு போட்டு அரைச்சிங்கன்னா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா சட்னி நல்லா டேஸ்டியா இருக்கும். மிளகா காரமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான். கொஞ்சம் சுருக்குன்னு நம்ம சட்னி எப்படி டைல்யூட் பண்றோமோ அதை பொறுத்து.
தண்ணியாட்ட ஒரு சட்னி வைக்கிறீங்கன்னா ஒரு மிளகாய் சேர்த்தி போடுங்க, சட்னியோட குவான்டிட்டி அதிகமா இருக்கும். இல்ல நீங்க கெட்டி சட்னியா வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஒரு மிளகாய் கம்மியா கூட போட்டுக்கலாம். இந்த சின்ன ஜார் மிக்சிக்கு 3ல இருந்து 4 மிளகாய் சரியா இருக்கும். இப்ப இதை தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் உங்களுக்கு சில்லுன்னு இருந்துச்சுன்னா லைட்டா வெது வெதுப்பான தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. ரொம்ப சூடா கொதிக்க கொதிக்க தண்ணி ஊத்துனீங்கன்னா அந்த சட்னி வெந்த மாதிரி ஆகி டேஸ்ட் மாறிடும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா சட்னி அரைச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப திருதிருன்னு அரைக்கக்கூடாது, ரொம்ப ஓவராவும் நைஸா அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கணும். ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா அது மிக்சியில போட்டு அரைக்கிறதுனால ஒரு மாதிரி வளவளத்த மாதிரி போயிடும். இது பாருங்க, பொட்டுக்கல்ல தேங்காயோட ரேஷியோ கரெக்டா இருந்தா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இது கெட்டி சட்னிக்கும் நல்லா இருக்கும், தண்ணி சட்னிக்கும் நல்லா இருக்கும். கெட்டி சட்னினா நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். தண்ணி சட்னினா நீங்க மிக்சிலாம் கழுவி ஊத்தி டைல்யூட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் அப்படிதான். உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா நாமளே வாங்குறோம், ஒரு பச்சை மிளகா காரமா இருக்கும், அடுத்த வாரம் வேற பச்சை மிளகா வாங்கும்போது அது காரம் கம்மியா இருக்கும். நீங்க ஒரு டவுட்டா இருந்தா 2 இல்ல 3 பச்சை மிளகா போட்டு அரைங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா மறுபடியும் போட்டு கூட அரைச்சிக்கலாம். கழுவி இதுல சேர்த்துக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு டைல்யூட் பண்ணிக்கலாம். மீடியமா வேணும்னா மீடியமா வச்சுக்கலாம். இல்ல நல்லா தண்ணியாட்டம் இட்லியில மேல ஊத்தி சாப்பிடணும் அப்படின்னா நல்லா தண்ணியாட்டம் வச்சுக்கலாம். இட்லியில போட்டு இதை கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியா வச்சுக்கலாம். நம்ம இப்ப சட்னி எல்லாமே ரெடி. நான் ஒரே தாளிப்பா போட்டு அந்த தாளிப்பை வந்து 3 சட்னிக்கும் ஷேர் பண்ண போறேன். இப்ப நல்லெண்ணெய் வச்சிருக்கேன். நல்லெண்ணெய் தான் நான் ஃபுல் குக்கிங்க்கு யூஸ் பண்றேன். கார சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல கடுகு சேர்த்துக்கலாம், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பொரியும் போது பெருங்காயம், கருவேப்பிலை. கருவேப்பிலையில தண்ணி இருக்கும், அதனால நீங்க அந்த எது குழம்போ சட்னியோ எதுக்கு தாளிக்கிறீங்களோ அது மேல வச்சுட்டு போட்டீங்கன்னா அந்த தெளிக்கிற எண்ணெய் எல்லாம் வந்து அதுல தெரிச்சு இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க அதிகமா இருக்க பெருங்காயம் எண்ணெய் இதெல்லாம் வந்து இந்த கார சட்னி போட்டுக்கலாம். ஏன்னா கார சட்னிக்காக தான் எண்ணெயே அதிகமா நான் சேர்த்துனேன். தேங்காய் சட்னியில எண்ணெய் அதிகமானா நல்லா இருக்காது. இந்த நல்லெண்ணெய் வாசத்தோட இந்த கார சட்னி வந்து நீங்க அதிகமா செஞ்சு கூட ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி பாட்டில்ல போட்டு 15 நாளைக்கு கூட நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். வந்து இட்லி சட்டியில தண்ணியை வச்சு மீடியமா வச்சிடணும். அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இட்லி தட்டை வைக்கணும். அப்பதான் வந்து இட்லி நல்லா பஞ்சு பஞ்சா சாஃப்டா வரும். நீங்க எல்லாம் இட்லி தட்டை எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சீங்கன்னா அது சூடாகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமுக்கு இட்லி வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ தண்ணியை ஃபர்ஸ்ட் சூடு பண்ணிடலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி சட்டியோட இந்த இண்டோலியம் இட்லி சட்டியில தான் வந்து இட்லி வந்து ஃபாஸ்டா குக் ஆகுது. ஃபாஸ்டா குக் ஆகும் போது தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்குது. ஒரே மாவு அரைச்சிட்டு நான் வந்து இட்லி தோசை மாவு கிளாஸ்னு ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல ஒரு 25 இட்லி தோசை ரெசிபிஸ் வந்து ஆன்லைன்ல நடத்தினேன். அந்த கிளாஸ் வேணா நீங்க ரெக்கார்டர் செக்ஷன் இருக்கு, அதை போய் நீங்க பாத்துக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு பெய்டு கிளாஸ், நீங்க பே பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். இப்ப இந்த அதுல வந்து நான் 3 இட்லி சட்டி வச்சு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலுமினியம் எல்லாம் வச்சு பண்ணும்போது அதே மாவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி சட்டியோட இதுல வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஃப்டா கிடைச்சது. அப்பதான் எனக்கே தெரிஞ்சிச்சு இந்த அலுமினியம் சட்டியில தான் இட்லி வந்து எக்ஸ்ட்ரா சாஃப்டா கிடைக்குதுன்னு. இது பழசு மேல லேப்ல இருந்தது எடுத்து மறுபடியும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்ம தண்ணிய சூடு பண்ணிடலாம். இட்லி தட்டு பாத்தீங்கன்னா இட்லி தட்டு கழுவிட்டு ஈரத்தோட இருக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஈரத்தோடு இருக்கணும். இல்லைன்னா அடியில எல்லாம் காஞ்ச மாதிரி புடிச்சுக்கும். தண்ணி இருக்கக்கூடாது, ஈரத்தோடு இருக்கணும். இந்த துணியும் வந்து நனைச்சு புளிஞ்சிருக்கணும், ஈரமா இருக்கணும், ஆனா தண்ணி இருக்கக்கூடாது. இதை இப்படி போட்டு நீங்க இந்த ஓரம்லாம் வந்து போய் ஒட்டிக்கும். அதெல்லாம் ப்ராப்பரா மடிச்சு விட்டுரும். இந்த இட்லி தட்டு சைஸ்க்கே மடிச்சு விட்டுரும். எப்பயுமே தட்டும் ஈரமா இருக்கணும், துணியும் ஈரமா இருக்கணும். ப்ராப்பரா வச்சு மடிச்சு விட்டுக்கணும். இப்ப இட்லி மாவு பார்க்கலாம். இப்ப இது நேத்து ஆட்டிட்டு வச்சு பொங்கி வந்திருக்கு மாவு.
கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து வெய்ய காலத்துல காலையில ஆட்டி வச்சீங்கன்னா சாயந்தரமே பொங்கி வந்துடும், நீங்க எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். குளிர் காலத்துல அடுத்த நாள் காலையில வரைக்கும் வெளியில இருந்தாதான் பொங்கி வரும். எந்த ரேஷியோ போடுறோம்னா 5 பங்கு புழுங்கல் அரிசிக்கு 1 பங்கு உளுந்து, ஒரு கைப்பிடி பிடிச்ச பிடி அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அது போட்டுதான் ஆட்டுறேன். நான் இன்னொரு நாளுக்கு அந்த இட்லி தோசை மாவோட ரேஷியோவும் நான் தனி வீடியோவா போடுறேன். அதே மாதிரி 5 பங்கு அரிசினா பாதி வந்து இட்லி அரிசி கார அரிசி, பாதி வந்து 5020 புழுங்கல் அரிசி. அது போடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா வருது. 4 பங்குக்கு போடுறாங்க சில பேரு. இந்த உளுந்து நல்லா உபரியாகி வர்றதுனால நான் 5 பங்குக்கு 1 பங்கு உளுந்து தான் போடுறேன். உளுந்து பொறுத்து தான். இப்ப இந்த மாதிரி பொங்கி வந்த உடனே நல்லா கலந்து விட்டுக்கணும். ரொம்ப போட்டு அடிக்க கூடாது. ஜென்டிலா இந்த அரிசியும் உளுந்தும் கலக்கிற மாதிரி கலந்துக்கணும். நம்ம கலந்துதான் வச்சிருப்போம் உப்பு போட்டு. அதே மாதிரி சில பேர் உப்பு போடாம கலந்து வச்சுட்டு இட்லி ஊத்தும் போது உப்பு போடுறாங்க. ஆனா உப்பு போட்டு வச்சீங்கன்னா தான் மாவு வந்து ஃபெர்மெண்ட் ஆகி புளிச்சே வரும். மாவோட கன்சிஸ்டன்சியும் ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. கெட்டியா கரைச்சி வச்சுக்கலாம். அடுத்த நாள் புளிச்சதுக்கு அப்புறம் நீங்க கலந்து பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணியாட்டு இருந்துச்சுன்னா இட்லி சப்பையா போயிடும். கெட்டியா இருந்துச்சுன்னா இட்லி வந்து ஹார்டா வரும். இது கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சம் ஒரு 1/4 கப் போல நான் தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். அதே மாதிரி மாவு ஆட்டிட்டு நீங்க வந்து அடுத்த நாள் இல்ல அதுக்கு அடுத்த நாள் ஒரு 2 நாளைக்கு தான் நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சா கூட 2 நாளைக்கு தான் இட்லி வந்து நல்லா வெள்ளையா சாஃப்டா வரும். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரிட்ஜ்லயே வச்சாலுமே கூட அந்த மாவு கொஞ்சம் அதிகமா புளிச்சிரும், கொஞ்சம் நீர்த்த மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் தோசைக்கு தான் நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 நாள் இட்லிக்கு, அடுத்த 2 நாள் தோசைக்கு, கடைசி நாள் வந்து இன்னும் நீர்த்த மாதிரி போய் புளிச்சு வந்தோடனே பணியாரம் புளி பணியாரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஊற்றிடலாம். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். முக்கால் இதுக்கு ஊத்துங்க, அப்பதான் அது வெந்து கொஞ்சம் பெருசாகி வரத்துக்கு நல்லா இருக்கும். அதுவும் அடித்தட்டுல வந்து இல்லைன்னா மேல போய் பாதி இட்லி வந்து இதாயிடும். பாருங்க, அதுக்குள்ள தண்ணி தளதளன்னு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்ப இட்லியை வச்சுட்டா உடனே குக் ஆக ஆரம்பிச்சோம். இப்ப இந்த இட்லிக்கு நேரா இந்த இட்லியை வைக்காம இப்படி கிராஸ் பண்ணி வைங்க. மாதிரி தண்ணி ரொம்ப கொதிச்சிருச்சுன்னு ஸ்லோ பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஹை மீடியம்ல வச்சு குக் பண்ணலாம். ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுதுன்னா அப்புறம் தான் திறந்து பார்க்கணும். சும்மா சும்மா திறந்து பாத்தீங்கன்னாலும் இட்லி வந்து ஹார்ட் ஆயிடும். இந்த மாதிரி மேல ஆவி வெளியே வரும், அந்த லைட்டா அந்த மாதிரி ஆவி குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 8 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷத்துல இட்லி வெந்துடும். உங்க மாவு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து. கொஞ்சம் சில்லுன்னு ஃப்ரிட்ஜ்ல இருந்தா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். இப்ப நம்ம அடுப்பு ஸ்லோ பண்ணிட்டு திறந்து ஒரு ஸ்பூனோ கத்தியோ ஏதாவது தண்ணியில நனைச்சிட்டு இப்படி குத்தி பாத்தீங்கன்னா வெந்திருக்கு. உள்ள இதுல வந்து மாவு எதுவும் ஒட்டல. சோ இப்ப எடுத்துடலாம் நம்ம இட்லிய. மேல இந்த மாதிரி வெடிச்சு வந்தாவே இட்லி வந்து சாஃப்டா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நிறைய பேர் கேக்குறது மேல் தட்டு இட்லி நல்லா இருக்கு, அடித்தட்டு இட்லியில தண்ணி விட்டு போயிடுதுன்னு. பாருங்க, இதுல கூட லைட்டா இங்க மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. உங்களுக்கு வீடியோல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. அதுக்கு காரணம் வந்து சில பேர் அடியில அதிகமா தண்ணி வச்சுட்டா அந்த தண்ணி கொதிச்சு இதுல மேல வந்துரும். அடியில வந்து அளவா வைக்கணும், கம்மியா வச்சாலும் அடி புடிச்சிரும். அடியில அளவா வைக்கணும். அதே மாதிரி நீங்க அடுப்பை வந்து சில பேர் ஸ்லோல வச்சுட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணுவாங்க. அப்ப வந்து இந்த மேல் தட்டு இட்லியில அடியில தண்ணி வந்து இதுல விழுந்துரும். அந்த மாதிரி விழுகாமையும் பாத்துக்கணும். அதே மாதிரி குக் ஆன உடனேவும் எடுத்துக்கணும். குக் ஆயிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மினிட்ஸ் அப்படி குக் பண்ணாலும் அந்த தண்ணி விழுந்து இந்த மாதிரி ஓரத்துல எல்லாம் இந்த மாதிரி ஆயிடும். எப்படி பண்ணாலுமே லைட்டா அந்த மாதிரி ஆகுது ஓரத்துல. முழுசா சில பேருக்கு வந்து முழுசா ஆகுதுன்னு எனக்கு போட்டோ எல்லாம் அனுப்புறாங்க. பெஸ்ட் வந்து நீங்க மேல் தட்டே வந்து பெருசா இருக்கும், 8 இட்லி இருக்க மாதிரி. ஒரே தட்டு இருக்கிற மாதிரி நீங்க இண்டோலியம் இல்ல அலுமினியம்ல வாங்கிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளமே இருக்காது. நீங்க அதுல 4 இட்லி வேணாலும் ஊத்திக்கலாம், இல்ல 8 இட்லி வேணாலும் நீங்க ஊத்திக்கலாம். இப்ப வந்து இதை இறக்கி வச்சுட்டு ஒரு நிமிஷம் விடுங்க. லைட்டா தண்ணி ட்ரிங்கிங் வாட்டர் தெரிச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊத்திடாதீங்க. பக்கத்துல ஒரு தட்டு வச்சுட்டு லைட்டா தூக்கி விடுங்க. அந்த துணி லைட்டா பிடிச்சிருக்கும், தூக்கி விட்டுட்டு அப்படியே இந்த துணியை மட்டும் எடுத்து ஒரு தட்டுல கமுத்திட்டு இது மேலையும் இந்த இட்லி மேல ஒவ்வொரு பொட்டு தண்ணி விடுங்க.
அப்ப துணியில அதிகமா ஒட்டாம வேஸ்ட் ஆகாம வந்துடும். இப்ப பாருங்க, நிறைய பேர் கேக்குறீங்க வெந்தயம் போட்டீங்கன்னா இட்லி மஞ்சள் ஆயிடுமான்னு. அப்படிலாம் ஆகாது. எதுக்காக வெந்தயம் சேர்த்துறேன்னா உடம்புக்கு நல்லது, சாஃப்ட்னஸும் கொடுக்கும் இட்லிக்கு. மெயினா வந்து நீங்க இட்லி மாவே தோசை ஊத்துறீங்களா, தோசை ஊத்தும் போது தோசை நல்லா செவந்து வரும். அந்த வெந்தயம் வந்து செவந்து வரத்துக்கு, மொறுமொறுன்னு வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம எல்லாருமே தோசை மாவு தனியா இட்லி மாவு தனியா ஆட்டுறது இல்ல, ஒரே மாவு தான் இட்லிக்கும் தோசைக்கும் யூஸ் பண்றோம். அப்படி பண்ணும்போது வெந்தயம் போட்டு சேர்த்தாதான் தோசைக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். தண்ணி சட்னினா நீங்க இட்லியை வச்சு அது மேல சட்னி ஊற்றிக்கலாம். எப்படி வச்சு நீங்க பரிமாறலாம். எப்படி சூப்பரா இருக்குல்ல, பார்க்கும் போதே சாப்பிடணும்னு ஆசையா இருக்குல்ல. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.